Hello, my dear lovely friends. This is the third video of auxiliary verb. இன்னைக்கு வந்து நாங்கள் will be able to பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே can, can't, couldn't சொல்கிற auxiliary verbs பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்க. அப்போ தான் லெசன் வந்து உங்களுக்கு முழுசாக புரியும். இன்னைக்கான லெசன் வந்து பார்த்தீங்கன்னா will be able to. இருந்தாலும் நான் பழைய லெசன்ஸை குறித்து சின்னதாக ஒரு ரீகேப் கொடுக்குறேன். கேன் ஃபர்ஸ்ட் திங் வந்து கேன் சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு விஷயம் எங்களால் செய்ய ஏதுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் கேன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கேண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயம் எங்களால் செய்ய இயலாது சொல்கிறதுக்கு நாங்கள் கேண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த கேன் அண்ட் கேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ப்ரெசன்ட் திங், அதாவது நிகழ்காலத்துல செய்ய இயலும் செய்ய இயலாது சொல்றத குறிக்குது. அதே மாதிரி குடன்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் எங்களால செய்ய ஏண்டது, எங்களால செய்ய முடிஞ்சது அப்படின்னா பாஸ்ட்ல செய்ய முடிஞ்சிச்சுன்னு சொல்றதுக்கு நாங்க குட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி குடன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் எங்களால செய்ய இயலாம போனது சொல்றதுக்கு நாங்க குடன்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த குட் அண்ட் குடன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் திங்கை குறிக்குது. அதே மாதிரி will be able to வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் எங்களால் செய்ய முடியும் இல்லாட்டி முன்னுக்கு, இது வந்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்டோ ப்ரெசண்டோ இல்லை, இது வந்து ஃபியூச்சர், முன்னுக்கு எதிர்காலத்தில் எங்களுக்கு ஒரு விஷயம் செய்யக்கூடும், எங்களால் செய்ய இயலும் சொல்றதுக்கு நாங்கள் will be able to யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. They will be able to win the match. They will be able to win the match. அவங்களால மேட்சை வின் பண்ண இயலும். இது வந்து ஏற்கனவே ஏண்டதுன்னு சொல்லல, இப்ப ப்ரெசன்ட்ல ஏலும் சொல்லியும் சொல்லல, ஃபியூச்சர்ல அதாவது எதிர்காலத்துல அவங்களுக்கு மேட்சை வின் பண்ண இயலும் சொல்றத சொல்றோம். They will be able to win the match. நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா they will be unable to win the match. ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்ய இயலும் சொல்றதுக்கு நாங்க will be able to யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இயலாது சொல்றதுக்கு enable யூஸ் பண்ணுவோம். they will be unable to win the match அப்படின்னு சொன்னா அவங்களால மேட்சை வின் பண்ண இயலாது அப்படின்னா ஏற்கனவே ஏழலன்னு சொல்லல, இப்ப இயலாதுன்னு சொல்லியும் சொல்லல, இது வந்து ஃபியூச்சர்ல அவங்களால மேட்சை வின் பண்ண இயலாது சொல்றது. அதே மாதிரி பாசிட்டிவ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா will they be able to win the match? அவங்களால மேட்சை வின் பண்ண இயலுமா? will they be able to win the match? இந்த will வந்து இவடுத்து வரும். அதே மாதிரி they, the doer of the sentence, அதாவது win the match சொல்ற இந்த verb வந்து செய்யற ஆள் வந்து பாத்தீங்கன்னா they. இந்த they வந்து ரெண்டாவதா வரும். will they be able to win the match? will முன்னுக்கு வந்தோடனே இது ஒரு கொஸ்டனா மாறுது. will they be able to win the match? அவங்களால மேட்சை வின் பண்ண இயலுமா? இது வந்து ஃபியூச்சர்ல கேட்கிற ஒரு கேள்வி. அவங்களால மேட்சை வின் பண்ண இயலுமா? அதே மாதிரி நெகட்டிவ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா will they be unable to win the match? அவங்களால மேட்சை வின் பண்ண இயலாதா? will they be unable to win the match? அவங்களால மேட்சை வின் பண்ண இயலாதா சொல்றேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணி மட்டும் காணாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். நாங்க இந்த 4 சென்டென்ஸ் அடங்கிய ஒரு செட்டை வந்து நாங்க இப்ப 3 தடவை ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், they will be able to win the match. அவங்களால மேட்சை வின் பண்ண இயலும். they will be unable to win the match. அவங்களால மேட்சை வின் பண்ண இயலாது. will they be able to win the match? அவங்களால மேட்சை வின் பண்ண இயலுமா? will they be unable to win the match? அவங்களால மேட்சை வின் பண்ண இயலாதா? செகண்ட் ரவுண்ட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றதுக்கு அப்புறம் நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. அப்பதான் உங்களோட மவுத் வந்து இங்கிலீஷுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். they will be able to win the match. they will be able to win the match. they will be unable to win the match. will they be able to win the match? will they be unable to win the match? third round,
they will be able to win the match. They will be unable to win the match. Will they be able to win the match? Will they be unable to win the match? So second example. So இந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா she will be able to get good result. அவளால நல்ல ரிசல்ட் எடுக்க இயலும். இப்ப ஏலும் சொல்லல, ஃபியூச்சர்ல ஏலுமாகும் சொல்றதுதான் ஏலும். she will be able to get good result. அவளால நல்ல ரிசல்ட் எடுக்க இயலும். she will be unable to get good result. அவளால நல்ல ரிசல்ட் எடுக்க இயலாது. so will she be able to get good result? அவளால நல்ல ரிசல்ட் எடுக்க இயலுமா? will she be unable to get good result? அவளால நல்ல ரிசல்ட் எடுக்க இயலாது. so இந்த சென்டென்ஸை நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். she will be able to get good result. அவளால நல்ல ரிசல்ட் எடுக்க இயலும். she will be unable to get good result. அவளால நல்ல ரிசல்ட் எடுக்க இயலாது. will she be able to get good result? அவளால நல்ல ரிசல்ட் எடுக்க இயலுமா? will she be unable to get good result? அவளால நல்ல ரிசல்ட் எடுக்க இயலாதா? so second round, she will be able to get good result. She will be unable to get good result. Will she be able to get good result? Will she be unable to get good result? So third round, she will be able to get good result. She will be unable to get good result. Will she be able to get good result? Will she be unable to get good result? So my dear friends, இப்படித்தான் நாங்க practice பண்ணணும். ஸோ இந்த தியரியை வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க வீட்டிலே சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிச்சுவேஷன்ல, அதாவது ஒரு சந்தர்ப்பத்துல டக்குன்னு உங்களோட பிரெயினுக்கு வரும் இந்த சென்டென்ஸ். அப்ப நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறத டக்குன்னு வந்துடும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வரும். See you next time in another video. Bye bye.